விடாய்த்து போய் இருக்கிற நீங்கள் சம்பூரணம் அடைய போகிறீர்கள். தோய்ந்த நிலையிலே இருக்கிற உங்களை கர்த்தர் அவருடைய சம்பூர்ண நன்மையினாலே நிரப்ப போகிறபடினாலே நீங்கள் சம்பூரணம் அடைய போகிறீர்கள். நம்ப முடியுதான்னு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடாய்த்த நிலை என்றால் என்ன அப்படிங்கிறத முதலாவது புரிஞ்சாதான் நமக்கு தமிழ் வார்த்தையே புரியும். விரக்தியிலே இருக்கிறோமே, அதற்கு பேர் தான் விடாய்த்த நிலை. மறுபடியும் எல்லாரும் பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, விடாய்த்த நிலையில இருக்கிற என்னை கர்த்தர் அவருடைய நன்மையினாலே நிரப்பி சம்பூர்ணம் அடைய போகிறார், சம்பூர்ணம் அடைய பண்ண போகிறார்.